உங்கள் அனைவரின் மீது வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகும். அன்பான மாணவர்களே, இன்று நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அட்வான்ஸ் சோசியல் சைக்காலஜி. சோசியல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நம்மளுடைய சோசியல் கான்டெக்ட்ல, சோசியல் சுச்சுவேஷன்ல பொதுவாக இங்கிலீஷ் கிராமர்ல சொல்லுவாங்க, தமிழ் கிராமர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐ அண்ட் வி. ஐனா சிங்குலர், வீனா ப்ளூரல். செகண்ட் பர்சன்னா யூ, நமக்கு முன்னால இருக்கிறவங்க, அது சிங்குலர் இருக்கு, அது ப்ளூரல் இருக்கு. தேர்ட் பர்சன் சொல்லும் பொழுது ஹீ, சி, இட், தே. அவன், அவள், அது, அவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்மளுடைய சோசியல் என்விரான்மெண்ட் பெருசாயிட்டு. இப்ப நமக்குள்ள, நம்மளுடைய மூளையில நம்மளுடைய பிஹேவியர்ஸ், நம்மளுடைய திங்கிங்கு, நம்மளுடைய இன்டர்னல் பிஹேவியர்ஸ், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பிஹேவியர்ஸ், இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் சைக்காலஜி என்ற பாடத்தில் படிக்கணும். அதை தொடர்ந்து நம்மளை விட்டு அடுத்தவங்க, நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய சமுதாயத்தில், நம்மளுடைய சொசைட்டியில், நம்மளுடைய கம்யூனிட்டியில், மக்கள் மத்தியில் நம்ம எப்படி பழகிட்டு இருக்கோம், எப்படி பேசிட்டு இருக்கோம், இதை பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்பு தான் சோசியல் சைக்காலஜி. மற்றவங்களை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு முன்னால உள்ள நபரை, செகண்ட் பர்சன் அல்ல தேர்ட் பர்சன்ஸ், நம்மளுடைய வகுப்புல படிக்கக்கூடிய, நம்மளோட படிக்கக்கூடிய சக மாணவர்கள், நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய ஆஃபீஸ்ல நம்மளோட வேலை செய்யறவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க பத்தி நாம என்ன நினைச்சிட்டு, வாட் வி பர்சியூ, வாட் ஐ பர்சியூ, மற்றவங்களை பத்தி. ரெண்டாவது, நம்மளை பத்தி மற்றவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கு, நம்மளை பத்தி, நம்மளுடைய இதை பத்தி என்ன பர்சியூ பண்ணிட்டு இருக்கு, நம்மளை பத்தி அவங்களோட ஒப்பீனியன் என்ன, அவனோட பெர்ஸ்பெக்டிவ், வியூஸ் என்ன, இது எல்லாம். ஸோ இந்த உங்களுடைய சிலபஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் சோசியல் சைக்காலஜி என்ன, அது ஸ்கோப், அப்படி அது ரிலேட்டடான விஷயம் நீங்க படிக்கிறாங்க. ரெண்டாவது பிளாக்ல செல்ஃப் பர்செப்ஷன் அண்ட் பிஹேவியர், ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பர்செப்ஷனு, நம்மளுடைய பிஹேவியர்ஸ். மூணாவது பிஹேவியர் அண்ட் அதோடைய இன்ஃபுளுயன்ஸ், நம்மளுடைய பிஹேவியர்ஸ் மற்றும் நம்மளுடைய இன்ஃபுளுயன்ஸ். நான்காவது சொல்லும்போது சோசியல் கோஆர்கனைசேஷன். நான்காவது சொல்லும் பொழுது நம்மளுடைய சோசியல் கோஆர்கனைசேஷன். எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்துட்டு இருக்கோம், இது எல்லாம் நம்ம இந்த சோசியல் சைக்காலஜி பாடத்தில் பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டா ஸ்கோப், என்ன ஸ்கோப்னு எடுத்துகிற இன்ட்ரோடக்ஷன் யூனிட்ல பேசிக் கான்செப்ட் ஆஃப் த சோசியல் சைக்காலஜி, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் த சோசியல் சைக்காலஜி, இதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கணும். இன்ட்ரோடக்ஷன்ல நேச்சர், கோல் அண்ட் ஸ்கோப், ஹிஸ்டரி அண்ட் ரிலேஷன்ஸ் வித் சோசியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. சோசியாலஜிக்கும் சோசியல் சைக்காலஜிக்கும் டிஃபரன்ஸ் என்ன, ஆந்த்ரோபாலஜிக்கும் சோசியல் சைக்காலஜிக்கும் என்ன, இதெல்லாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ரெண்டாவது கான்செப்ட் சொல்லும் பொழுது சோசியல் சைக்காலஜி அண்ட் ரிலேட்டட் டிசிப்ளின் பத்தி இந்த இடத்துல பார்க்குறோம். அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ், சொசைட்டி அண்ட் கல்ச்சர்ஸ், தனிநபர், சொசைட்டி, அதோடு சார்ந்த கல்ச்சர்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கறது. அடுத்தது சோசியல் சைக்காலஜி இன் நியூ மில்லேனியம். இந்த 21வது நூற்றாண்டுல சோசியல் சைக்காலஜி, இன்னைக்கு சோசியல் மீடியால ஃபேஸ்புக்கு, எக்ஸ் தளம், அதே மாதிரி ட்விட்டரு, லிங்க்டின்னு, இதுலனா நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் டைப் ஆஃப் ரிசர்ச் மெத்தட்ஸ், இந்த இடத்துல ரிசர்ச் மெத்தடு, ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இஸ் தி லெவல் ஆஃப் சோசியல் பிஹேவியர், ஜீனு, மிம்ஸ், செல்ஃபிஷ்னஸ், அட்ரிஷன்ஸ், இதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்தது பர்செப்ஷன் அண்ட் பிஹேவியர்ல செல்ஃப் பர்செப்ஷன் என்னன்னா, ஆட்டிடியூட்னா என்ன, ப்ரெஜுடிஸ் அண்ட் அக்ரேஷன் பத்தி இந்த இடத்துல பார்ப்போம். செல்ஃப் பர்செப்ஷனு, செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் எக்ஸ்ட்ரீம், செல்ஃப் பிரசன்டேஷன்ஸ், செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், பர்சூவிங் அதர்ஸ், அட்ரிபியூஷன்ஸ், இம்ப்ரெஷன் ஃபார்மேஷன், இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்து டெவலப்ட் ஆஃப் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன்ஸ், சோசியல் லேர்னிங்ஸ், அப்புறம் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர்ஸ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பர்வேசிஸ்டன்ஸ், காக்னிட்டிவ் டிசானன்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து ப்ரெஜுடிஸ், டிஸ்கிரிமினேஷன்ஸ்ல அதோட தியரிஸ் ஆஃப் அக்ரேஷன்ஸ், ஆல்கஹால் அக்ரேஷன்ஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் அக்ரேசிவ் பனிஷ்மெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக இந்த செல்ஃப் பர்செப்ஷன் அண்ட் பிஹேவியர் இந்த பிளாக்ல
4, 5, 6ல செல்ஃப் பர்செப்ஷன், ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர்ஸ், ப்ரெஜுடிஸ் அண்ட் அக்ரெஷன் டாபிக் நான் பார்த்துருக்கேன். இப்போ பிஹேவியர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இதுல ப்ரோ சோசியல் பிஹேவியர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எவாலுவேட்டிங், சோசியல் இன்டராக்ஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் குரூப் டைனாமிக், இன்டர் குரூப் ரிலேஷன்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதுல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், இன்டர்பர்சனல் அட்ராக்ஷன்ஸ், அதுல உள்ள ஃபேக்டர்ஸ், ப்ராக்சிமிட்டி, எமோஷன்ஸ், ப்ரோ சோசியல் பிஹேவியர்ஸ், இப்போ சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ், கன்ஃபார்மிட்டி, ஃபேக்டர், பயாஸ், நீட் ஃபார் த இண்டிவிஜுவலைசேஷன், கண்ட்ரோல் அண்ட் அக்ரெஷன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இதுல பார்த்தோம். ப்ரோ சோசியல் அண்டர்ஸ்டாண்டிங், எவலுவேட்டிங், மற்றவங்களை பத்தி சோசியல் காக்னிஷன், அதோட பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோசியல் தாட், அஃபெக்ட் அந்த காக்னிஷன்ஸ், த இம்பாக்ட் ஆஃப் த எமோஷன்ஸ் ஆன் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோசியல் தாட், சோசியல் பர்செப்ஷன்ஸ். அவராக இறுதியாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஆட்டிடியூடு, இன்டர்பர்சனல் அட்ராக்ஷன்ஸ், சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ், சோசியல் கன்ஃபார்மிட்டி, ஃபேக்டர் அண்ட் பேசிஸ் ஆஃப் த கன்ஃபார்மிட்டி, நீட் ஃபார் இண்டிவிஜுவலைசேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ், அக்ரேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். இறுதியாக குரூப் டைனமிக், நேச்சர் குரூப், நேச்சர் ஆஃப் இன்டர் குரூப் பர்செப்ஷன்ஸ். இப்போ கடைசியில் சோசியல் கோஆர்கனைசேஷன்ஸில் இண்டிவிஜுவல் ப்ராசஸ், இன்டர்பர்சனல் லெவலு, சொசைட்டல் லெவலு, டைனமிக் ப்ராசஸ். இப்போ சோசியல் பர்செப்ஷன்ஸ் இண்டிவிஜுவல் சொல்லும்பொழுது ஒருத்தவங்க தனிநபருடைய பர்செப்ஷன், அட்ரிபியூஷன்ஸ், சேஞ்ச், இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இன்டர்பர்சனல்ஸில் வந்து இன்டர்பர்சனல் அட்ராக்ஷன்ஸ், ப்ரோ சோசியல் பிஹேவியர்ஸ், அப்புறம் அக்ரேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இறுதியாக குரூப் டைனமிக் பார்க்கும்பொழுது குரூப் கோஆபரேஷன்ஸ், குரூப் கான்ஃபிளிக்ட், குரூப் டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம். சோசியல் பர்செப்ஷன்ல நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ், அட்ரிபியூஷன்ஸ், அப்புறம் குரூப் டைப் அண்ட் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் த குரூப்ஸ். ஸோ அட்ரிபியூஷன் அப்படி சொல்லும் பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் த காஸ் ஆஃப் அதர்ஸ் பிஹேவியர், மற்றவங்களோட பிஹேவியருக்கு காரணம் என்ன, அதுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம். தியரிஸ் ஆஃப் அட்ரிபியூஷன்ஸ், இம்ப்ரெஷன் ஃபார்மேஷன் அண்ட் இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட், சோசியல் கோஆர்கனைசேஷன்ஸ், சோசியல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஹியூரிஸ்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம வந்து ஸ்பெஷலாக தனியாக இண்டிவிஜுவலாக இந்த அட்வான்ஸ் சோசியல் சைக்காலஜி இந்த பாடத்தில் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த வீடியோகள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் பார்த்துருவேன். கான்செப்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையில் கேளுங்க. லைவ் கிளாஸ்ல நம்ம சந்திக்கும். தேங்க்யூ வெரி மச்.